பனம் பூவில் வந்து எப்படி விளக்கு செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பனம் பூ, நமக்கு விருப்பமான ஃபேப்ரிக் கலர்ஸ், ஃப்ளாட் ப்ரஷ், டிஷ்யூ பேப்பர், பவுடர், தண்ணி, கெமிக்கல் கிளே, ஒரு அகல் விளக்கு. இதுக்கு தான் இது தேவையான பொருட்கள். இதை வந்து எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பனம் பூவு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தேங்காயில் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பூ, அது மாதிரி தான் இந்த பனம் பழத்துலேயும் மேலே இருக்கும். அது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்ததுனால அதை ஏன் வேஸ்ட்டாக தூக்கி போடணுன்றதுனால உங்களுக்கு இதில் எடுத்து எப்படி கிராஃப்ட் செய்யலான்றதை காட்ட போகிறேன். இதை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் உழைக்கும். இப்போ இந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு நமக்கு இயற்கையாகவே அந்த பூ வடிவத்தில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அதுக்கேற்ற கலரை நான் அடிக்க போகிறேன். இப்போ நான் எடுத்துக்கிற கலர்ஸ் வந்து சிகப்பு, ஆரஞ்சு, எல்லோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த கலரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் கலரை யூஸ் பண்ணுங்கள், தண்ணி விடாதீங்க. நல்ல காஞ்ச பூவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா அதிலே அப்படியே ஒட்டிடும். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதை வந்து ரெண்டு பக்கமும் அடிக்கணுங்க கலரு. முன் பக்கமும் அடிக்கணும், பின் பக்கமும் கலரை நம்ம அடிக்கணும். இப்போ நம்ம டபுள் ஷேட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரையாக ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த கலரை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஈரத்தோடு போட்டிங்கன்னா அந்த டபுள் ஷேட் வந்து உங்களுக்கு தெரியாது. தண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தெரியாது. அதனால் உங்களுக்கு டைரக்ட் கலரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ முன்பக்கம் ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ பேக் சைட்லேயும் நம்ம வந்து இது காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் பேக் சைடில் ஃபுல்லாக அடிங்க. இப்போ உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் தான் அடிச்சிருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணுன்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அடிங்க. அடித்து முடித்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா டபுள் கலர் அடிக்கணும்னா இதே கலரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வராது. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் நான் வந்து எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன். முதல்ல வந்து ரெட் எடுக்கும் போது நிறையா எடுத்தோம். இப்போ வந்து எல்லோ வந்து குறையாக தான் நான் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஷேட் கொடுத்துக்குங்க. கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இயற்கையாக நம்மளுக்கு பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். காஞ்சதோடனே பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பூவுக்கு நம்ம கலர் அடித்து முடிச்சாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற மகரந்தத்துக்கு வந்து பிளாக் அண்ட் ப்ரௌனை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல வந்து ப்ரௌன் கலர் எடுத்து இந்த நடு பாகத்துக்கு அடிச்சுக்குங்க. அதே ப்ரஷ்ஷை வந்து கழுவாகாமல் கொஞ்சம் கருப்பு எடுத்து டேப்பிங் மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். இது ஃபுல்லாக அடித்து முடித்தாச்சு. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து காய விட போகிறேன். காய வச்சுட்டு அதில் எப்படி வந்து அகலை செட் பண்ணலான்றதை பார்ப்போம். இது கெமிக்கல் கிளே. அந்த கிளேயில் வந்து 2 கலர் இருக்கும். ஒன்று ஒயிட் அண்ட் கிரே கலர் இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா கையில் கொஞ்சம் பவுடர், டால்கம் பவுடரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கிளேயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே வந்து ஒரே கலராக தெரியணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னே ஒன்று போல் ஆகிட்டு, இது எதுக்கு மிக்ஸ் பண்ணோன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டி பதம் வரும். இந்த பூவை வந்து இப்படியே காய வச்சு கூட நம்ம வீட்டில் அலங்கார பொருளாக யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம இப்போ வரப்போகிற தீபாவளினால தீப திருநாளுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அகலை எடுத்துக்கிறேன். அதை வந்து எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம விளக்கேற்றதுன்னு காட்ட போகிறோம் உங்களுக்கு. அதுக்கு இந்த கெமிக்கல் கிளேவை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் ஒரு உருண்டையை ஆக்கிடுங்க. உருண்டையை ஆக்கிட்டு இந்த அகல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இப்படி வச்சுடுங்க. நீங்கள் வெள்ளை பசையோ இல்லை க்ளூ கன்னோ போட்டிங்கன்னா சீக்கிரமாக விழுந்துற வாய்ப்பு இருக்குது.
அதனால் நீங்கள் வந்து இந்த கிளேவை வச்சுட்டு இந்த நடு சென்டரில் நம்ம இப்படி வச்சு அழுத்தி வச்சுடுங்க. அழுத்தி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளே, அதுக்கு வந்து கருப்பு கலரில் அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு நீங்கள் இதில் வந்து விளக்கேற்றலாம். இல்லை நீங்கள் அப்படி விளக்கேற்ற முடியலன்னா குங்குமச்சிமிழா கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பனம்பூவை வந்து விதவிதமாக நமக்கு விருப்பமான கலர்ஸ்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் நிறையா. இது நீண்ட நாள் உங்களுக்கு உழைக்கணும்னா என்ன பண்ணுங்கன்னா, இந்த பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உதிராமல் இருக்கணும், இந்த இலையெல்லாம் உதிராமல் இருக்கணும்னா கிளியர் வார்னிஷ் ஒரு கோட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் உபயோகப்படுத்தலாம். இதை வந்து எதுலலாம் பயன்படுத்தலான்னா நம்ம வீட்டோடைய அலங்கார பொருட்கள், இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்னரில் வைக்கலாம். இல்லை ஒரு முறத்தில் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 4-5 பூ வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும். இல்லை கார்னரில் வந்து நீங்கள் இந்த பூவை வச்சுட்டு கூட இயற்கை பூவெல்லாம் வந்து நம்ம அலங்காரம் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து எப்படி அகலில் வச்சு யூஸ் பண்ணலான்ட்டு. நம்ம ஏற்கனவே வந்து இந்த கலர் அடித்தாச்சு, நமக்கு விருப்பமான கலர் அடித்தாச்சு. அதுக்கு மேலே வந்து அகல் வச்சுருக்கேன். இந்த அகல் வந்து நம்ம வந்து இயற்கையாக இருக்கிற கலர்லாம் இது பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி அது அட்ராக்ஷனாக இருக்கட்டும்ன்றதுனால ரெட் அண்ட் ஆரஞ்சு அடிச்சிருக்கேன். அதாவது பூவுக்கு வந்து ரெட் கலரும் இந்த அகலுக்கு வந்து ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம ஏற்றலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா குங்குமச்சிமிழாவும் யூஸ் பண்ணலாம். அதே மெத்தட் தான், அதே நம்மளுக்கு என்ன விருப்பமோ அந்த கலர் அடிச்சுட்டு அதே சொன்ன மாதிரி கிளேவை வச்சு நம்ம சின்ன அகலை நான் வச்சுருக்கேன். நீங்களும் இது போல் இயற்கையாக என்ன பொருள் கிடைச்சாலும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் நம்மளால் இயன்ற ஒரு கைவினையை நம்ம செய்து நம்ம வீட்டை அழகுபடுத்துவோம். இனிய தீப திருநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக.